பாஸ்டர் பிரைஸ் தேங்க்யூ பாஸ்டர், பிரைஸ் லார்ட். இந்தாங்க நம்முடைய வீடு பிரதிஷ்டைக்கான பத்திரிகை. ப்ளீஸ். தேங்க்யூ பாஸ்டர். எஸ், வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். உங்களுடைய ஜபங்களுக்கு ரொம்ப நன்றி பாஸ்டர். நீங்கள் சொன்ன அதே டேட்டில் இந்த மாதிரி எல்லா விதத்திலும் நம்ம வாழ்ந்திருக்கணும். என்ன, உன் ஆத்மா வாழ்கிறது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும். ஓகே, நீங்கள் எப்படி தெய்வ பிரசன்னம், உலக பிரசன்னம்? ஆமாம் பாஸ்டர், அது குறித்தும் பேசணுன்றதான் வந்தேன். அதுக்கு முன்னால் இருந்த சூழ்நிலைக்கு நான் முறை பாஸ்டரை வந்து அழைக்க வந்தபோது நீங்கள் பேசின அந்த வார்த்தைகள், சங்கீத புஸ்தகத்தில் தாவீது வாழ்க்கையிலேருந்து பேசுனீங்க. அதுக்கு முன்னால் தாவீதை பற்றி நிறைய காரியங்கள் நீங்கள் பிரசங்கம் பண்ணியிருக்கீங்க, டீச் பண்ணியிருக்கீங்க. நான் இருந்த சூழ்நிலைக்கு அது ரொம்ப பொருத்தமான வார்த்தையாக ஆண்டவர் பேசினார். அதோடு சேர்த்து நீங்கள் முன்னுரிமையில் எதை முதன்மையாக பண்ணணும்னு சொல்லி தெய்வராஜ்யத்துக்கு முதலிடம் அப்படின்ற சொன்னது, அந்த ஆலோசனைகள் ரொம்ப பயனாக இருந்தது. இப்போ அந்த அழுத்தங்கள்லாம் எப்படி இருக்குது உங்களுக்கு? அது கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குது பாஸ்டர். வேலைகள் குறைஞ்சிருக்கா, அழுத்தங்கள் குறைஞ்சிருக்கா? வேலைகள் அப்படியே தான் இருக்கு. வெரி குட். வேலைகள் வந்து குறையலை, ஆனால் அதை அணுகின விதங்கள், முன்னால் வந்து எதை வந்து எப்போ செய்கிறதுன்னு தெரியாமல் அதனால் நேர விரயங்கள், பயங்கர கஷ்டம், நம்ம நினச்சது நடக்கலை அப்படின்ற ஒரு சரீர பலவீனம், தூக்கமின்மை, எல்லாமே நீங்கள் சொல்கிறது எல்லாமே அப்படி நடந்தது. அந்த சூழ்நிலையோடு தான் பாஸ்டரை பார்க்க வந்தேன். ஆனால் உண்மையாகவே அந்த சந்திப்புக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம் தெரியுது பாஸ்டர். அந்த ஆலோசனைகள் எனக்கு நீங்கள் அன்னைக்கு வரும்போதுன்னு சொன்னீங்க, இன்னும் எனக்கு சொல்ல வேண்டியது இருக்குன்னு. சரி, நான் பத்திரிக்கை கையோடு கொடுக்கும்போது சரி பரவாயில்ல, நீங்கள் ப்ரையாரிட்டிஸை நல்லா செட் பண்ணுறீங்க இப்போ. வெரி குட். அதாவது நம்முடைய வேலைகள் நிமித்தம் நமக்குள்ள ஒரு ஆங்கிலத்தில் டிமாண்டுமாங்க, நம்மகிட்ட ஒரு எதிர்பார்ப்பு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பக்கம் மனைவியோட தேவை, அந்த பக்கம் பிள்ளைகளுடைய தேவைகள், தொழிலுடைய தேவைகள், தொடர்புகளுடைய தேவைகள், பெற்றோர்களுடைய தேவைகள், இதெல்லாம் நம்ம வந்து வளர்ச்சிக்கான தேவைகளை நம்ம பார்க்கணும். நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா ஈஸியாக சொல்கிற வார்த்தைன்னா ஸ்ட்ரெஸ்ஸு. இந்த ஸ்ட்ரெஸ்ஸு அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு ஸ்டைலிஷாக சொல்கிறாங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்னு என்னென்னா, என்னையால் செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதை செஞ்சு அவங்க வளருவாங்க. இப்போ உங்கள் குடும்பத்தை நீங்கள் கவனித்தா நீங்கள் வளருவீங்க, வளரும், குடும்பமும் வளரும். கண்டிப்பாக. உங்கள் தொழிலை நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்கள் பொருளாதாரம் வளரும். உங்கள் கஸ்டமரோட ஃபோனை நீங்கள் எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன செய்வார்? அது ஒரு புது ப்ராஜெக்ட் கூட உங்களுக்கு தேடி இருப்பார். ஆமாம், அவர் வேற ஒரு ஆளை பார்த்து போயிடுவார். பிஸ்னஸில் அது லாஸ். இந்த பைபிள் வந்து நமக்கு சொல்லி தருது. அதில் முக்கியமானது என்னென்னா இந்த தெய்வ பிரசனம். ஆமாம், அந்த தேவனோடு இருக்கிறது. தேவ பிரசனம்னா ரெண்டு வார்த்தை, தேவனுடைய பிரசன்னம், த பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவ பிரசனம் அப்படின்னு பேசும்போது நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா இந்த ஆராதனை நேரத்தில், ஒரு உச்சகட்டமான நேரத்தில் தெரியுது தேவ பிரசன்னம்னு அந்த பாட்டெல்லாம் கூட தேவ பிரசன்னமே, அப்போ தான் ரொம்ப ஈகராக நம்ம போவோம். அப்போ வந்து அங்கே அப்போ தான் தேவன் வர்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அது வந்து நம்ம கூடி வரும்போது, நம்ம கர்த்தரை ஆராதிக்கும் போது நடக்கக்கூடியது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் மத்தேயுவில் படித்தீங்கன்னா, உன் அறை வீட்டு கதவை பூட்டி கொண்டு நீ என்னை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது அந்தரங்கத்தில் உன் ஜெபத்தை கேட்கிற தேவன் உனக்கு வெளியரங்கமாக. அப்போது இங்கே ரெண்டு விஷயத்தை நான் முன்னால் வைக்கிறேன். தேவ பிரசன்னம் என்று சொல்லும்போது, நம்ம தனியாக இருக்கும் போதும் அங்கே தேவன் பிரசன்னமாகிறார். பிரசன்னம் என்றால் இஸ் கம்மிங், ப்ரெசன்ஸ். ஸ்கூலில் சொல்லுவாங்களா ப்ரெசன்ட், ப்ரெசன்ட்னா வந்திருக்கிறேன், தேவன் வந்திருக்கிறார், நான் அங்கே இருக்கிறேன். அட்டண்டன்ஸ் எடுப்பாங்கள்ல, ப்ரெசன்ட் மீன்ஸ் ப்ரெசன்ஸை. உள்ளேன் ஐயா, உள்ளேன் ஐயா தமிழில் சொல்லுவாங்க.
பரவாயில்ல, நீங்கள் ரொம்ப நல்ல தமிழில் வார்த்தைகளை பயன்படுத்துறீங்க. தமிழில் தான் படிச்சிருக்கீங்க. இல்லை, தமிழ் தான் நம்முடைய தாய்மொழி. ஸோ தேவ பிரசன்னத்தில் நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி நாம் தான் அதை தேடி போகணும். உலகம் அப்படி இல்லை, நம்மளை தேடி வரும். செல்ஃபோன் வழியாக வரும், கம்ப்யூட்டர் வழியாக வரும், நேரடியாக வரும். சரிங்களா? ஆனால் அந்த தேவ பிரசன்னங்கிறது நாம் தேடி போகணும். நாம் அதுக்கு நேரம் எடுக்கணும், நாம் பிரயாசப்படணும், நாம் முயற்சி செய்யணும். அது தானாக நடக்காது. அப்போ அந்த ப்ரையாரிட்டிஸ் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, முன்னுரிமைப்படுத்துதல். அதில் வந்து நமக்கு பைபிள் என்ன சொல்லி தருதுன்னா, ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, முதல் முன்னுரிமை வந்து அவருடைய சமூகம் தான், அவருடைய பிரசன்னம் தான். சரிங்களா? அப்போ அவரும் நீங்களும், அவரும் நான், எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்துவுக்குள்ளே, இது வந்து அவங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின், ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடித்தளமாக இருக்குது. இது இல்லாமல் ஒரு பெரிய விஷயத்தை நம்ம கட்டணும்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் பாஸ்டர் சொல்லணும், வீடு கட்டிகிட்ருக்கீங்க, அஸ்திபாரம் இல்லாமல் நீங்கள் 3 மாடி கட்டிகிட்ருக்கீங்க, எப்படி பாஸ்டர் முடியும்? அதுதான் நடந்துகிட்ருக்கு. அதை பண்ணோம், இதை பண்ணோம், அங்கே போனோம், இங்கே போனோம், பணம் சம்பாதிச்சோம். முன்னாலெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சர்ச்சில் பைபிள் ஸ்டடி நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ அப்புறம் பைபிள் ஸ்டடிலாம் இல்லை. ஏன்னா மக்கள் அதுக்கெலாம் நேரம் கொடுக்கறதுக்கு நேரம் இல்லை, அவங்க ஆயத்தமாக இல்லை. ஏன்னா அவங்களோட ப்ரையாரிட்டிஸ் மிஸ் ஆகுது. அப்போது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளில் ஒரு பெருங்கூட்டம் வர்றாங்க நம்ம சபையில். ஆனால் ஒரு ஜெபம் வச்சா குறையுது. கொஞ்சம் பேர் தான் வர்றாங்க. அது வயசானவங்க. ஆமாம், அதிகமாக அவங்க தான் இருக்காங்க. அது எங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது. அவங்களாவது வர்றாங்களேன்னு சொல்லி நாங்கள் ஜெபத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். பட் என்ன சொல்ல வரோன்னா, 2 விதங்களில் நம்ம தேவ பிரசன்னத்தை நம்ம தக்க வைக்கணும். ஒன்று, நானும் என் தேவனும். இது பர்சனல் ரிலேஷன்ஷிப். சரிங்களா? இதை வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் பில்ட் பண்ணணும், கட்டி எழுப்பணும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம அதை செய்யணும். சரிங்களா? இன்னொரு பக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கூடி வருகிறது. நம்ம கூடி வருகிறது தான் சபை. எவ்ரி ஆராதனைகள், ஜெபங்கள். சில சமயம் நம்ம சபையில் கூடி வரதில்லை, வீடுகளில் கேர்சலில் கூடி வரும். சரிங்களா? ஆண்டவர் சொல்றார், எங்கே 2 அல்லது 3 பேர். அப்போது இது வந்து பர்சனல் மீட்டிங் வித் காட், பர்சனல் என்கவுண்டர் வித் காட். அது வந்து அப்படி இல்லை, கார்ப்பரேட் என்கவுண்டர் வித் காட். நம்ம ஒரு கூட்டமாக, என்ன சபைங்கிறது அதுதான், கட்டடம் இல்லை. நம்ம ஆராதிக்கிறதுக்கு நமக்கு ஆண்டவர் நல்ல கட்டடத்தை கொடுத்துருக்குறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஆண்டவர் அங்கே இல்லை, ஆண்டவர் எங்கே இருக்காருன்னா நாம் எல்லாம் கூடி வரும்போது. நீங்கள் பாருங்கள், நிறைய பேரால் பாருங்கள் ஆராதனையில் தேவனோடு அவங்களால தொடர்பு கொள்ள முடியல. ஏன்னா அவங்க வார நாட்களில் தேவ பிரசன்னத்தில் அவங்க இல்லை. அதான் அன்றைக்கி நீங்கள் முடியுது பாஸ்டர். நீங்கள் அன்றைக்கி சொல்லும்போது அது உலக பிரசன்னம்னு சொன்னீங்க. அது எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப கொஞ்சம் புதுமையாக இருந்தது. ஆனால் அதுக்கான விளக்கங்களையும் நீங்கள் கொடுத்தீங்க. அது என்னுடைய அன்னைக்கு இருந்த சூழ்நிலையோடு அது ஒத்து போனது. அதனால் என்னால் நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ நாங்கள் ஊழியக்காரங்களாக இருந்தாலும் எங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. சரிங்களா? இது வந்து கர்த்தர் என்னோட பேசின வார்த்தை, உலக பிரசன்னமா தேவ பிரசன்னமா. ஏன்னா நாங்கள் ஊழியன்னு ஆண்டவர் கிடைத்த காரியங்களை செஞ்சாலும் அவரோட நாங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது உலக பிரசனம் தான். ஏன்னா உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் வேலை, எங்களுக்கு ஊழியம் வேலை. விஷயம் ஒன்று தான், டிபார்ட்மெண்ட்டு தான் வேறு வேறு. அப்போ நம்ம பார்க்குறோன்னா, இந்த தேவனோடு உள்ள உறவு, அதை நம்ம வந்து பில்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் அதில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உங்கள் குடும்பம் அதில் ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா தான் உங்கள் குடும்பம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். நீங்கள் ஜெபம் பண்ணுறத, நீங்கள் வேதத்தை வாசிக்கிறத உங்கள் வீட்டில் உள்ளவங்க பார்க்கணும். அந்த மாதிரி உங்கள் பிள்ளைகள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் கொடுத்துருக்கீங்க? இருக்குது பாஸ்டர், அது இருக்குது. இந்த சூழ்நிலையினால அதில் தான் அன்றைக்கே சொன்னபோது கொஞ்சம் தொய்ந்து இருந்தது. ஆனால் நீங்கள் அன்றைக்கி வந்து பேசிட்டு போன பின்பு எனக்குள்ளே அதை ஆண்டவர் உண்மையாகவே அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக உணர்த்தினார். அதில் நான் மாற்றங்களை கொண்டு வரணுருக்கேன். குறிப்பிடத்தக்க அளவில் முன்னேற்றம் இருக்குது. ஆனாலும் நீங்கள் அந்த மிச்சம் இருக்கிறதுன்னு சொல்லணும்னு சொன்னீங்க அன்றைக்கே.
சார் அதான் நம்ம அன்றைக்கி பார்க்கும்போது 2 விஷயம் சொன்னோம் பார்த்தீங்களா. ஒன்று நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை, அதுதான் தேவ பிரசனம். இன்னொன்று நமக்கு தரப்பட்டிருக்கிற தொழில் இல்லை வியாபாரம். சரிங்களா, இது 2மே நமக்கு வேணும். இப்போ இது மட்டும் நம்ம செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், தொழில் வியாபாரம், வீடு கட்டுறது, வாகனங்களை பராமரிக்கிறது, அங்கே போகிறது இங்கே போகிறது, உலக நண்பர்கள் இதிலே நம்ம இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இதில் நம்ம ஒருவேளை வெற்றியை காணலாம், ஆனால் அந்த வெற்றி தேவனிடத்துல இருந்த வெற்றியான்னு தெரில. ஏன்னா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதற்கான சூழலை நீங்கள் என்ன செய்யலை, தரவே இல்லை. ஏன்னா இது எல்லாமே உங்களுடைய பிரயாசம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏதோ ஜெபம் பண்ணி பைபிள் படிக்கிறத பற்றி நான் பேசலை, நீங்கள் அப்படி எடுத்துடக்கூடாது. சரிங்களா, இப்போ நான் இந்த ஜெபங்களை, உபவாச ஜெபங்களை எப்படி பார்க்குறேன்னா, ஜெபம் என்பது என் தேவனுக்கு முன்பாக போய் நான் உலகம் நம்பியிருக்கேன், எனக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறது. அவர் சொல்கிறார்ல, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்து. ஏன்னா நான் அப்படி தான் நான் வளர்ந்துருக்கேன். எனக்கு உங்களை மாதிரி ஒரு ஆவிக்குரிய அம்மா அப்பாலாம் எனக்கு இல்லை. ஆனால் ஆண்டவர் என்னை ரட்சித்தார். இன்றைக்கி நான் ஊழியத்தில் இருக்கேன், ஊழியக்காரனாக இருக்கேன். எனக்கு ஆண்டவர் தான் எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அதுதான் நான் சொல்லுவேன். ஆமாம், எல்லாருக்கும் அதுதான் நான் சொல்லுவேன். இப்போ ஜெபம் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1, நான் ஆண்டவரை சார்ந்து இருக்கிறேன். நான் ஜெபம் பண்ண போகலன்னா நான் ஆண்டவரை சார்ந்து இல்லை, நான் செஞ்சுக்குவேன். நான் தனியாக இயங்குறேன்னு அர்த்தம். ஆமாம், நான் என்னால் முடியும், நான் எதாவது செய்வேன். 1. 2வது ஜெபம் என்பது தேவனுடைய இதயத்தில் என்ன இருக்குது, வாட் இஸ் இன் காட்ஸ் ஹார்ட், அவர் என்ன நினைக்கிறார். இப்போ நம்ம ஒரு பெரிய ப்ராஜெக்டை நமக்கு முன்னால் வச்சுருக்கோம், உங்களுக்கு தெரியும், RRF ப்ராஜெக்ட். இந்த வாரத்தில் வேலையை துவங்குறோம் நம்ம. ஸோ அந்த பெரிய ப்ராஜெக்ட் என்ன சொல்கிறது, ஊழியத்தில் நம்ம ஒரு கட்டடம் கட்டணும் அப்படிங்கிறது இல்லை, அது தேவனுடைய இருதயத்தில் இருந்தது. அது நமக்கு சொல்லியிருக்கிறார். நம்ம திராணிக்கு அது பெருசாக இருக்கலாம் ஒரு வேளை, அவர் சொன்னவர் அதை செய்வார். இப்போ நான் ஒவ்வொன்று அவர்கிட்ட தான் கேட்டுட்ருக்கேன், யார் கையில் அந்த வேலையை கொடுக்குறது, அதை எப்படி செய்கிறது, யார் யாரை சந்திக்கணும், அதுக்கு எப்படி பணம் வரப்போகுது, அதை எப்படி நிர்வாகம் பண்ணுறது. ஏன்னா இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம உலகத்தில் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிறது இங்கே இருந்தது. அதை புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நம்மளை பிசாசு என்ன பண்ணுவானா, நீங்கள் நிறைய பேரை பாருங்களேன், ஒரு இடத்துல கொண்டு போய் நம்ம விட்டுருவான். விடும் போது நம்ம ஆண்டவருக்குள்ளே வந்த அந்த ஆதி நாட்களில் நம்ம எப்படி இருந்தோம், அதை விட கீழே போயிடுவோம் நம்ம. அது ரொம்ப ஆபத்து இல்லை. ஆமாம், நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நான் பார்த்துருக்குறேன் ஊழியத்தில். நம்ம இப்போ நீங்கள் சொல்லும் போது நீங்கள் ஈகராக கேட்குறீங்க, வாஞ்சியாக கேட்குறீங்க, அவங்களுக்கு அது புரியாது. அவங்க கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன், அவங்களுக்கு அது புரியாது. என்னென்னா இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவங்க மனக்கண்கள் என்ன செஞ்சிடறான்னா, அவங்க நினைக்கிறாங்கன்னா பாஸ்ட்டுக்கு வேறு வேலை இல்லை, அவர் ஊழியத்துக்கு வந்துட்டார், இது ஏதாவது சொல்லிட்டுருப்பார், அவருக்கு அதான் வேலை, ஜெபம் பண்ணுறது பயிர் பிடிக்கிறது தான் வேலை, அப்படி எடுத்துக்கிறாங்க. அப்போது நம்முடைய பிரயாசங்களை விளைய செய்கிறது யாருன்னா தேவன். பவுல் சொல்கிறார், நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினார், விளைய செய்கிறவர் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களை மாதிரி தொழில் ஆரம்பித்த எத்தனை பேர் இன்றைக்கி உங்கள் ஃபீல்டில் இல்லை, யோசிச்சு பாருங்கள். உங்களை விட சச்சமே ஜாம்பவான்களெல்லாம் இருப்பாங்க, ஆனால் நீங்கள் அவங்க ஃபீல்டில் இருக்காங்களா? நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கீங்க. இந்த சின்ன வயசுலேயும் நல்ல கிளைகள்லாம் விட்டு நிறைய பேர், நிறைய குடும்பங்கள் உங்களால் வாழுது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிற, அதுக்கு என்ன காரணம்? அப்போது தேவ பிரசன்னமும் உலகத்தின் நம்ம கைட்டு செய்கிற காரியங்களும் கனெக்டட். இன்றைக்கி நிறைய பேர் இது தெரியாமல் தேவனிடத்தில் வர்றதை விட்டுட்டு இங்கே போய் பயங்கரமாக மன்றாடிட்டு இருக்கிறான். தலைக்கு மேலே கடன் வாங்கி வியாபாரம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, திராணிக்கு மேலே பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்கன்னா அந்த படிப்பு பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிடணும். படிப்பு அவசியம், நான் படிப்பை குறை சொல்ல மாட்டேன், அது நம்மளை உருவாக்குது. ஆனால் தேவன் இல்லாமல் அதில் நம்ம இல்லை. பார்த்தீங்களா, உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? முடியுது. அப்போது நீங்கள் புரிஞ்சுக்கணும்,
நான் 2 விஷயத்தை நான் இன்றைக்கி இன்சிஸ்ட் பண்ண விரும்புகிறேன். ஒன்று, நீங்கள் தேவனோட தனித்து நடக்கிறது. இன்னொன்று, நீங்கள் குடும்பமாக சபையில் ஆராதனைகளில் ஜெபங்களில் கர்த்தருக்கு அடுத்தவைகளில் குடும்பமாக நீங்கள் பங்கெடுக்கிறது. இது ரெண்டையும் நீங்கள் பேலன்ஸ்டாக பண்ணணும். நீங்கள் இதையே செய்யவும் கூடாது. அப்பா சொல்லிட்டாரு நம்ம சர்ச்சில் இருப்போம், கர்த்தர் நம்ம பிஸ்னஸ் ஆசீர்வதிப்பார், அப்படி இல்லை. ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்கணும். நான் சொன்ன அந்த மேனிஃபோல்ட் விஸ்டம் ஆஃப் காட், அவர்கிட்ட கேட்கணும். அவர்கிட்ட இருக்க ஞானம் அவர் நமக்கு சொல்லுவார். இதை பண்ணு, இதை பண்ணாத, இதை இப்படி செய், அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது, நிர்வகிக்கிறதுங்கிறது அவங்களுக்கு சொல்லி தருவார். ஞானத்தை அவர் நமக்கு சொல்லியிருக்கிறார்ல, பிரயோஜனமானதை அவனுக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காண்பிப்பேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு. அவர்கிட்ட போனாதான் நமக்கு ஒரு சொல்ல முடியும். இப்போ நீங்கள் என்கிட்ட வந்தீங்க, அது சொன்னால் வேறு பேசுனா நீங்கள் வரலன்னா இதை நான் மிஸ் பண்ணிடுறேன். எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது பாருங்கள். நான் வந்து அடுத்த ஒரு மீட்டிங் போகிறேன், அதை கிளம்பி உட்காந்துருக்கேன் உங்களுக்காக. ஸோ எல்லாருமே பிஸி தான். பட் ஆண்டவர்கிட்ட போனால் ஆண்டவர் அவங்க சொல்லி தருவார். இல்லை நான் ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, நான் எஃபர்ட்டு பிரயாசங்கள் எல்லாம் இங்கே போடுறேன்னா இது ஒன்று கெட்டு போகும், இது வளர்ந்தாலும் நமக்கு ஆபத்தாக மாறும். இன்னும் இன்றைக்கி உலகம் வந்து நோவாவின் காலம் போல் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள், சங்கீதம் 27:4. நான் ஏன் உங்களை பைபிளை பார்க்க சொல்கிறேன்னா, அது எப்போவுமே நல்லாயிருக்கும், நம்ம பார்க்கணும் கேட்கணும். அது ப்ளஸ் 27:4 என்ன சொல்லுது பாருங்கள். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். இது தாவீது தான், அவருடைய சங்கீதம். சங்கீதத்தை நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. இந்த 2 சங்கீதமும் நம்ம அன்றைக்கி பார்த்த 17, இன்றைக்கி நம்ம பார்க்குற 27 தாவீதுனுடைய சங்கீதம். அவர் என்ன சொல்கிறாரு, நான் ஆண்டுகிட்ட ஒன்று தான் கேட்குறேன்றார். அவர் பக்கத்து நாட்டை கேட்டிருக்கலாம், ஏன்னா இல்லைன்னா ஒரு பெட்டரான ஒரு அரண்மனையை கேட்டிருக்கலாம், இல்லை கொஞ்சம் மிலிட்ரியை ஸ்ட்ராங் பண்ண சொல்லி கேட்டிருக்கலாம். ஏன்னா நிறைய இருக்குது கேட்குறது. ஆனால் நான் ஒன்று தான் கேட்டேன். என்ன கேட்டார்? நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும். கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியா. அவருடைய மகிமைன்னு என்ன நினைக்கிறீங்க? க்ளோரி, த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். இன்றைக்கி நம்ம அந்த க்ளோரிங்கிறத வந்து, க்ளோரினா ஏதோ சம்திங் சூப்பர் நேச்சுரல் அப்படிலாம் நினைக்கிறோம். க்ளோரினா த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட், அவரோட இருக்கிறது. நம்ம தெய்வத்தை நம்ம பார்க்க முடியாது, நான் ஒரு அரூபியானவர், ஆனால் அவரை உணர முடியும். அவரோட மகிமை நான் என்ன செய்யணும்? பார்க்கணும். அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி ஆராய்ச்சி செய்யணும் அவருடைய ஆலயத்தில். அப்படின்னா இது ஏதோ சும்மா போயிட்டு வர்றதில்லை, கூட்டமாக போயிட்டு வர்றதில்லை. இப்போ நான் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணுறேன், கர்த்தர் உங்களுக்கு வார்த்தைகளை தர்றாரு, நீங்கள் வீட்டில் போய் ஆராய்ச்சி பண்ணணும். அப்படி ஆட்கள்லாம் இருக்காங்க, கேட்குறாங்க ஃபோன் பண்ணி, பாஸ்டர் இது என்ன, இது சொன்னீங்களே, இது எதை கனெக்ட் பண்ணுது, இது என்ன கேட்குறாங்க. நிச்சயமாக அவ்வளோ ராஜாவாக இருந்து ஒரு தேசத்தை நடத்தினவர் வந்து இப்படி ஒரு வாஞ்சையோடு இருக்கிறாருன்றது பெரிய ஆச்சரியமான காரியமாக இருக்குது. அதாவது ஒரு பக்கம் அது வாஞ்ச, இன்னொரு பக்கம் அதுதான் அவருடைய தேவையை சந்திக்கிறத கண்டுபிடிச்சிட்டார். நீங்கள் சொன்னது தாவீது வாழ்க்கையில் இருந்திருக்கு. ஆமாம், நீ யோசிச்சு பாருங்களேன், தாவீதை வந்து யார் நடத்தினா? கர்த்தர் தான். தாவீதுக்கு ஒரு மென்டர் இருந்தாரா, ஒரு அப்பா இருந்தாரா? இல்லை, அவங்க அப்பா கூட அவர் அக்செப்ட் பண்ணல. அது சாமுவேல் திகசி குழம்பிட்டார், வேறு மகன் இருக்க. ஏன்னா கர்த்தர் சொல்கிறாரு, பயங்கரமாக புஜப்பட பராக்கிரமசாலிலாம் வராங்க. சாமுவேல் நினைக்கிறார் இவன் தான்ன்றாரு. கர்த்தர் சொல்கிறார் நோன்றாரு. சாமுவேலுக்கு ஒரு டவுட் ஆகிட்டு, நம்ம கரெக்டாக தான் வந்தோமா? ஏன்னா சவுல் வேறு உயிரோடு இருக்கிறார் ராஜாவா, அவர் ரகசியமாக தானே வந்தார். அப்போ கேட்கும் போதும் இல்லை, இன்னும் ஒருத்தன் இருக்கிறான், த லாஸ்ட் அண்ட் த லீஸ்ட் மேன். அந்த ஆண்டவர் அவனை தான் தூக்கி நிப்பாட்டினார். என்னென்னா அவனுக்கு தெரியும்
ஆடு மேய்க்கிற காலத்துலேயும் அவனை ஆண்டவர் தான் நடத்தினார். அவன் அப்பமே பாட்டு பாடினான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அதனால் ஒரு பக்கம் நீங்கள் சொல்கிறது வாஞ்ச, இன்னொரு பக்கம் அவனுக்கு தெரியும் இதுதான் என் தேவையை சந்திக்கும். நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் செழித்துவங்கணுமா, ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்கணும், ஆண்டவருடைய மகிமையை பார்க்கணும். இப்போ நீங்கள் வீடு கட்டுறீங்க, அந்த வீடு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணுமா, அதை எப்படி ஆசீர்வாதம் பயன்படுத்துறது கர்த்தரை தாங்க. ஏன்னா நீங்கள் கட்டியிருக்கிற வீடு உங்கள் குடும்பத்தில் 4 பேருக்கு மட்டும் இல்லை, உங்கள் வீடு சுவிசேஷ வீடாக, அவங்க வீடு ஜெப வீடாக மாறணும்னு கர்த்தர் திட்டம் வச்சுருப்பார். அதான் பாஸ்டர் என்னுடைய ஆரம்ப கால ஜெபமும். பாருங்கள் நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணல, ஆனால் நான் என் மனசில் கர்த்தர் போட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ அதெல்லாம் எங்கே நம்ம போய் கண்டுபிடிக்கிறது? அதாவது நாங்கள் என்ன தான் ஊழியக்காரங்க நாங்கள் சொன்னாலும், நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், ஊழியக்காரங்க சொல்கிறத கேட்டு எதையுமே முடிவு பண்ணக்கூடாது. விசுவாசிகளாகிய நீங்கள் கர்த்தரோடு நடக்கணும், கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கணும், அவருடைய மகிமையை காணணும், அவருடைய வழிகளை ஆராயணும். அதை கர்த்தர் எங்களை கொண்டு உறுதிப்படுத்துவார். ஏன்னா வழிமுறையில் அதுதான் வழிமுறை. ஏன்னா அப்போ தான் நீங்கள் தாக்கு பிடிப்பீங்க. நான் தேவனுடைய வழிகள் எப்போவுமே ரோஜாப்பூ மலர் படுக்கை போல் இருக்கிறதில்ல. அப்படி இருந்துட்டால் பிரைஸ் தரார். தாவீது வந்து ராஜாவானு கேட்கலையே, தேடி வந்து சாமி அபிஷேகம் பண்ணார். பார்த்தீங்கன்னா அவங்க ராஜாவாகிய சவுல் அவங்க மாமனார் 40 வருஷம் ஓட விடுறார். ஆனாலும் அவர் அந்த அபிஷேகத்தை, ஆனாலும் அவர் அந்த கிருபைகளை, ஆனாலும் அந்த தேவன பிரசன்னத்தை, ஆனாலும் தெய்வத்தை தேடுறத, வாழ்க்கையின் உயரங்களிலும் அவர் காத்துக்கொண்டார், தாழ்விலும் காத்துக்கொண்டார். 34ஆம் சங்கீதம் பார்க்கலாம், வேஷம் மாதிரி ஓடும்போது பைத்தியக்காரன் மாதிரி ஓடுறார், எதிரிடந்து தப்பிக்கிறது. அப்பவும் சொல்கிறார், கர்த்தர் என்னை காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில். பத்சேபாவோட பாவம் செய்கிறாரு. அப்போ நாத்தான் கிருஷ்ணன் சொல்கிறாரு, அப்பவும் அவர் சொல்கிறார், தூயதோர் உள்ளத்தை நகத்தை உருவாக்கும், நிலைவரமான ஆவி என்னில் மலர செய்யும். இப்போ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வாழ்க்கையில் வரும்போதும் எது அவரை அந்த தேவ பிரசனத்தை நிறுத்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தேவனோடு உள்ள உறவு, தேவனுடைய வீட்டின் மேலே உள்ள வாஞ்சை. ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. ஆமாம், நீங்கள் ஆன்லைனு அதெல்லாம் வந்துருச்சு இன்றைக்கி. அதெல்லாம் வந்து யாருக்குன்னா நடக்க முடியாதவங்க, வியாதிப்பட்டவங்க, வயோதிபத்தில் இருக்கிறவங்களுக்கு ஓகே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா விசுவாச மக்கள்லாம் பாருங்கள், இப்போ நம்ம சபையில் நம்ம ஆன்லைன் கொடுக்குறதில்ல. ஏன் கொடுக்குறது இல்லைன்னா, அது நிறைய பேர் ஹிண்ட்ரன்ஸாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது தப்பு இல்லை. ஏன்னா தேவ ஜனங்கள் கூடி வரும்போது தேவனுடைய வஸ்திர தொங்கல் அங்கே இருக்கும், அந்த மகிமை இருக்கும். ஒருத்தருடைய விசுவாசம் ஒருத்தரை கட்டி எழுப்போம், ஒருத்தர் மேலே இருக்கிற அபிஷேகம் இன்னொருத்தரை ஊக்கப்படுத்தும். ஆன்லைனில் அந்த வாய்ப்புகள் அதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு ஒருவேளை இன்ஃபர்மேஷன் கிடைக்கலாம், ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஒருவேளை அப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் அவர்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். நிறைவாக நான் உங்களுக்கு ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். நம்ம தாவீதை பற்றி நிறைய பேசினோம். நம்முடைய விசுவாசத்தினுடைய அஸ்திபாரமாக இருக்கிற, நம்முடைய விசுவாசத்தை துவக்கினவரும் முடித்தவருமாகிய அந்த சாம்பியன் யார்? இயேசு கிறிஸ்து. அவர் இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாது, நிறைவு செய்ய முடியாது. ஏன்னா அவர் தான் பழுதில்லாதவர், அவர் தான் நமக்கு தலை சிறந்த முன்னுதாரணம். அவரை அடிச்சுக்கிற நபரில் அவருக்கு சமமான நபர் ஆமாம் இல்லை. நீங்கள் புதிய ஏற்பாட்டில் வரும்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் பாருங்கள். புதிய ஏற்பாட்டில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே ஆண்டவர் இயேசுடைய ஜெப வாழ்க்கையை, தேவ பிரசனத்தை குறித்து பார்க்க முடியும். குறிப்பாக இந்த அதிகாரம் எதை பற்றி பேசுதுன்னு கேட்டிங்கன்னா, கடைசி காலங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பேசுது. நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலங்கள் வந்து ஆண்டவர் இப்போ வந்துடுவார் நான் சொல்ல வரல.
ஆனால் அவர் வருவதற்கான ஆயத்தங்கள் அறிகுறிகள் எல்லாம் அதிவிரைவாக நடந்துட்டு இருக்கிற நிறைய நேரம் பிரசங்கத்திலே குறிப்பிட்டிருக்கீங்க. அவர் நம்ம காலத்தில் வந்துடுவார். இப்போ நம்ம வந்து அவருடைய வருகைக்கு எதிர்பார்ப்போடு ஆயத்தோடு இருக்கணும். ஆனால் இன்னும் சந்திக்கப்படாத மக்கள் கூட்டம் இருக்கிறாங்க. 300 கோடி பேர் இன்னும் இயேசுங்கிற வார்த்தை ஒரு முறை கூட கேள்விப்படலை. ஸோ அவங்களுக்கு அறிவிப்பதற்கான திட்டங்கள் ஜெபங்களை உடையவர்கள் நம்ம இருக்க வேண்டும். ஸோ இங்கே ஆண்டவர் இயேசுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம், உலக பிரசனத்தில் இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க போட்டிருக்கு. 34 வாசிக்கிட்டு. ஆமாம், உங்கள் 21:34. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும். சார் எனக்கே பேசுகிற மாதிரி இருக்குது. நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களுக்கு என்ன புரியுது இதில்? அதான் நான் சொன்ன பெருந்திண்டின்னா என்னென்னு யோசிக்கிறீங்க நீங்கள்? பெருந்திண்டி சாப்பாட்டு மேலே ஒரு பெரிய பிரியம், உணவில் ஒரு பெரிய நாட்டம், அசைவம், அப்புறம் பல பல காரியங்கள். இன்றைக்கி தான் ஏகப்பட்ட ஸ்விக்கி, ஜொமேட்டோவோ ஏகப்பட்டதெல்லாம் இருக்குது இல்லைங்க. அப்படி தான் நான் நினைக்கிறேன். பாஸ்டர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட ஈக்குவலண்ட்டான அதிகாரம் வந்து மத்தேயு 24. அதில் வந்து ஒரு டைம் பீரியடை பற்றி இயேசு சொல்கிறார், ஆண்டவர் இயேசு சொல்கிறார். இதெல்லாம் அவர் சொன்ன வார்த்தைகள். நோவாவின் காலத்தில் இருந்தது போல மனுஷகுமாரனுடைய காலத்திலும் இருக்கும். நோவாவின் காலத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா இதுதான், புசிக்கிறது, குடிக்கிறது, அதாவது கொடுக்கல் வாங்கல்கள். நீங்கள் இன்றைக்கி பாருங்களேன், மால் இல்லாத ஊர் இது. அப்புறம் ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல்ஸ் இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு மக்கள் அதிக செலவு பண்ணுறாங்க பாருங்கள். அதாவது நல்ல உணவு சாப்பிட்றது தப்பு அப்படி இல்லை. இன்றைக்கி எதுக்கு நிறைய நம்முடைய கவனங்கள் போய் கொண்டிருக்கிறது. சம்பாதிக்கிறதெல்லாம் சாப்பிட்றதுக்கே அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், என்ன சொன்னார்னா, ஆதாமும் ஏவாளும் தேவ பிரசனத்தில் இருந்தாங்க. சரிங்களா? அவங்க பாவம் செய்த போது உலக பிரசனத்துக்குள்ளே முழுவதும் வந்துட்டாங்க. இப்போ தேவ பிரசனம் அவங்களை விட்டு போயிட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 2 வேலை வந்துச்சு. அதுக்கு முன்னாலே வேலை செஞ்சாங்க. வேலை செஞ்சது தப்பு கிடையாது, அப்படி எடுத்துக்கூடாது. ஆனால் இப்போ என்னென்னா அவர்களுடைய சரீர கண்கள் திறக்கப்பட்டதுனால ஒன்று உடை உடுத்த வேண்டியிருந்துச்சு, இன்னொன்று உணவு ஆயத்தம் பண்ணி உணவு உடை. இங்கே பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் பெருந்திண்டி, வெறி, லௌகீக கவலை. அவர் சொன்னார், பாவம் செய்யாமல் இருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஏன்னா இயற்கையாக ஒரு பழத்தை சாப்பிட்டான், காயை சாப்பிட்டான்னு இருந்திருப்பாங்க. வஸ்திரம் தரிக்கிறது இல்லை, ஏதேன் தோட்டத்தில் இன்பமாக இருந்திருப்பாங்க. அதை நான் வந்து ஒரு பெரிய ஐ ஓப்பனராக நான் பார்க்குறேன். ஸோ இங்கே நம்ம என்ன பார்க்குறோன்னா, இந்த கடைசி கால அடையாளங்களுக்காக நம்ம ஓடுறோமா நம்ம பார்க்கணும். உலக பிரசனத்துக்குள்ளே நம்ம காரியங்களை செஞ்சுட்டு அதிலே நம்ம இருக்கிறோமா? இப்போ நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு முன்மாதிரி ஆண்டவர் இயேசு தான். அவர் வந்து அவருடைய பற்றி 37வது வசனத்தில் சில கோட் இருக்கு பாருங்கள். பாஸ்டர். அவர் பகற்காலங்களில் தேவ ஆலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டிருந்து ராக்காலங்களில் வெளியே போய் ஒலிவ மலை என்னப்பட்ட மலையிலே தங்கி வந்தார். அவ்வளோதான். அடுத்த வசனம். ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வருவார். இது எப்படி இருக்குன்னா, ஒரு நாள் காலையில், அதே நாள் இரவு, அடுத்த நாள் காலையில். அப்போ அவர் வந்து 24 மணி நேரம். புரியுது உங்களுக்கு? ஆமாம், ஒரு என்கேஜாக இருந்திருக்காரு. இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா பிரசங்கம் பண்ண வந்துட்டார். ஆமாம், காலத்தில் தேவாலயம் வந்துட்டார். இரவு எங்கே போனார்? வெளியே போய் ஒளிவு மனம். அவருடைய பழக்கம் என்ன? இரவெல்லாம் தனித்து ஜெபம் பண்ணுவார். ஆமாம். அப்புறம் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆடியன்ஸ் அங்கே ரெடியாக இருக்காங்க.
இந்த வசனத்தை எத்தனை முறை படிச்சிருக்கும்பா சார், இந்த வெளிப்பாடு இல்லையே. ஏன்னா தேவ பிரசனம் நமக்கு தேவை. அவர் பிதாவுக்கு சமமானவர். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா தேவனோடு அவர் இருந்தார், தேவனுடைய காரியங்களை செஞ்சார். இப்போ நம்ம கான்செப்ட் என்னென்னா, நாம் தேவனோடு இருக்கணும், தேவ காரியங்களை செய்யணும். உங்களுக்கு தேவ காரியம் கர்த்தர் தந்திருக்கிற தொழில், பிஸ்னஸ். எனக்கு தேவ காரியம் கர்த்தர் தந்திருக்கிற மந்தை, ஊழியம், சபை. புரியுதுங்க உங்களுக்கு? அப்போ இன்னைக்கு இதை மிஸ் பண்ணிடுறோம். ஃபஸ்ட் திங்கை மிஸ் பண்ணிடுறோம், செகண்ட் திங்கை பிடிச்சிக்கிறோம். நம்ம சேனலில் கூட ஒரு ப்ரோக்ராம் போட்டிருந்தோம், டூ ஃபஸ்ட் திங்ஸ் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லி. இந்த ப்ரையாரிட்டைசேஷனை பற்றி ஒரு 7-8 வால்யூம் நம்ம யூடியூப்பில் போட்டிருந்தோம். முதல்ல செய்ய வேண்டியது முதல்ல செய்யணும். போன முறை சந்திக்கும்போது சொன்னதான் எப்பவும் சொல்கிறேன், முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி, அவர் உங்களை நடத்துவார். அதனால தான் தாவீதுலாம் சொல்கிறான், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்து, உமது வழியை எனக்கு போதிப்பேன். ஆமாம், உமது சமூகத்தில், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம், உமது வலது பரிசுத்தில் நித்திய பேரின்பம். ஏன் சொல்ல முடிஞ்சதுன்னா, அவர் பேசுகிறது வந்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை பற்றி பேசுகிறார். சந்தோஷத்தின் ஏன்னா உங்களுக்கு வெற்றி இருந்தால் சந்தோஷம் வந்துடும், வெற்றி இருந்தால் நிறைய வந்துடும், கண்டென்ட்மெண்ட்டு, திருப்தி வந்துடும். இன்னைக்கு எத்தனை பேர் உலக பிரகாரமாக வெற்றிகளை வைத்துட்டு நைட்டு தூங்க முடியாமல் இருக்காங்க? கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாம் பஸ், நிறைய காரியங்களை நம்ம கேள்விப்பட்டோம். நான் ஆண்டவர் நமக்கு கண்டென்ட்மெண்ட் லைஃப்பை தருவார். அதுக்கு தேவை தேவ பிரசனம். ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. நீங்கள் வந்ததுக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். எனக்கு ஒரு ஹாப்பி என்னென்னா, சரி நல்ல இன்னும் அடுத்த லெவலில் நீங்கள் வளருவதற்கு இது ஒரு அடித்தளமாக அமையும் ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் நம்புகிறேன். இந்த காரியங்கள் முடிஞ்ச பின்பு நிச்சயமாக இந்த நீங்கள் சொன்ன ஆலோசனைப்படி நடக்க நான் பிரயாசப்படுறேன். தொடர்ந்து இது மாதிரியான உங்கள் தலை இனிமே அடிக்கடி ஊழியங்களில், சபை கூட்டங்களில் தெரியும் நான் நம்புகிறேன். ஆமாம் பஸ், ஆமாம். இப்போது முதலிடம், முன்னுரிமை அப்படின்ற காரியங்களை குறித்த ஒரு தெளிவு இந்த ஆலோசனை மூலம் கிடச்சிருக்கு. தாவீதும் ஒரு பெரிய நல்ல முன்மாதிரி. இயேசு கிறிஸ்து அதை விட நீங்கள் அந்த டூ ஃபஸ்ட் திங்ஸ் ஃபஸ்ட்டு டைம் கிடைக்கும் போது பார்க்குறேன், நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக எதை எங்கே வைக்கணும் நமக்கு தெரியும். சரி. ஆமாம், ஜெர்மனி அனுப்பிவிட்றீங்க? எஸ், தேங்க்யூ. அன்பின் பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் அப்பா, அவங்க தாசனுடைய வீட்டை கட்டி முடித்து அந்த வீட்டை பிரதிஷ்டை செய்வதற்கான அழைப்புதலோடு வர நீர் கிருபை பாராட்டினதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் வீட்டை கட்டியிருக்கிறீர். அந்த நாளில் நடக்க இருக்கிற நிகழ்ச்சிகளை ஆசீர்வதிங்க. அதே போல் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து சில ஆலோசனைகளையும் இந்த நாளில் பகிர்ந்து கொள்ள நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி. நாங்கள் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எங்களுக்கு முன்மாதிரியாய் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் கடவுள் நீர் இருக்கிறீர். நீர் செய்தது போல நாங்கள் செய்ய, நீர் வாழ்ந்தது போல நாங்கள் வாழ உதவி செய்யுங்க. தேவ பிரசன்னம் எங்களுக்கு சகலவற்றையும் போதிக்கட்டும். தேவ பிரசன்னம் உடைய மகனை நடத்தட்டும். இன்னும் அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர, ஊழியங்களில் இன்னும் அதிகமாக தன்னை அர்ப்பணிக்க அடியேன் ஜெபிக்கிறேன். பிஸ்னஸ் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். தேவ பிரசன்னம் அவர்களை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.